ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்தால் என்னென்ன வேலைகள் கிடைக்கும், அது சம்மந்தமான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டோடைய வெரிஃபிகேஷனோட ஆன்சர் கீ, அதே மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட்டில் கருணை மதிப்பெண் வழங்குறாங்க அதை பற்றிய தகவல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா +2 தேர்வு முடிவுகள் வெளியிடும் தேதி மாற்றமா, தேர்வுத்துறை விளக்கம் என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட் டேட் சேஞ்ச் ஆகுதா, எப்போ சேஞ்ச் ஆகும், எதனால் அப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க, இதனுடைய தேர்வுத்துறையுடைய கருத்து என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல எஜுகேஷன் சம்மந்தமாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். +2 தேர்வு முடிவுகள் வெளியிடும் தேதி மாற்றம் என இணையதளத்தில் பரவும் தகவலுக்கு தேர்வுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழக பள்ளி கல்வித்துறையின் சமச்சீர் பாடத்திட்டத்தில் +2 மற்றும் +1 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 29ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் +2, +1 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. +2விற்கான தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று ஏற்கனவே தமிழக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் மற்றும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடையாத உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் +2 தேர்வு முடிவுகள் மே மாதம் முதல் வாரம் வெளியிட அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இந்த தகவலை தேர்வுத்துறை மறுத்துள்ளது. இது குறித்து தேர்வுத்துறை அதிகாரிகள் கூறும்போது, திட்டமிட்டபடி +2 தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 19ஆம் தேதி வெளியிடப்படும். விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 10ஆம் தேதியுடன் முடிவடைந்து தொடர்ந்து மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறும். பெரும்பாலான முகாம்களில் +2 விடைத்தாள்கள் திருத்தி முடிக்கப்பட்டது. +1 விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கின. ஆசிரியர்கள் தொடக்கம் உழைப்பால் அனைத்து தேர்வு முடிவுகளும் அறிவிக்கப்பட்ட நாட்களில் வெளியிடப்படும். தேர்வெழுதிய 27 லட்சம் மாணவர்களும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும். அரசு இணையதளம் வழியாக மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். தேர்தல் பணிகள் காரணமாக சிரமத்தை தவிர்க்க +2 தேர்வு முடிவுகள் வெளியிடும் தேதியை தள்ளி வைக்க அரசு விரும்பியது. ஆனால் பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டதால் அதற்கான அவசியம் இருக்காது என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, +2 எக்ஸாமுடைய ரிசல்ட் நம்ம எழுதி பார்த்தீங்களா, +2 2018-2019 கல்வியாண்டுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் கண்டிப்பாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேர்வுத்துறை சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் +2 தேர்வு மாற்றியமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தல் வர்றதுக்காகவும் பேப்பர் திருத்தும் பணி தாமதமாவதற்காகவும் இந்த தேர்தல் முடிவு தள்ளி வைக்கப்படாத சொல்லியிருக்காங்க. ஆனால் தேர்வுத்துறை என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தள்ளி வைக்கப்படாது. டைம் டேபிள் நமக்கு கொடுத்த அன்னைக்கு எந்த டேட் சொல்லியிருந்தாங்களோ அதே டேட்டில் குறிப்பிட்ட டேட்டில் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் SMS மூலமாகவும் நம்ம மார்க் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிறகு பார்த்தீங்கன்னா +2விற்கான தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்தது. அதே டேட்டில் கண்டிப்பாக +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதனால் எல்லா மாணவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மே மாதம் ரிசல்ட் போகணும்னு நினைக்கணும். கட்டாயமாக நமக்கு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் தேர்வு முடிவுகள் 19ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணணும், என்னென்ன வேணும்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் SMS மூலமாகவும் உங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அனைத்து நண்பர்களுக்கும், உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும், ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு ஆள் +2 தேர்வு எழுதலாம். கண்டிப்பாக இது அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சம்பந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.